ஸோ ஹாய் ஜீனியஸ். நம்ம வந்து வீக் ஃபுல்லாக நம்ம என்ன டாபிக் ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து பார்த்தோமோ அதோட குவிஸ் வந்து வீக்கெண்டில் பார்க்கலாம் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து என்ன குவிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏர்போர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஏர்போர்ட் அப்படின்னா வீர் சர்வாக்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் நீங்கள் வந்து மைண்டில் வந்து கொண்டு வாங்க. ஸோ வீர் சவாக்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதுக்கு நான் என்ன ஹிண்ட்டு சொல்லி கொடுத்தேன்? ஸோ வீரமாக ஐலாண்டில் இருக்கவங்க என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னா வீரமாக இருப்பாங்க. அப்போ ஐலாண்ட் அப்படிங்கிறது என்ன? அப்போ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு. அப்போ வீர் சவாக்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ வீர் சவாக்கர் ஐலாண்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? வீரமாக இருப்பாங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது? இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா கண்ட்லா ஏர்போர்ட். கண்ட்லா ஏர்போர்ட் எங்கே இருக்குது? இதுக்கு என்ன ஹிண்ட் நான் சொன்னேன்? காண்டாகி குதிச்சு ஓடிட்டாங்க. அப்போ கண்ட்லா ஏர்போர்ட் குதிச்சு அப்படிங்கும்போது என்னது? குஜராத். அப்போ கண்ட்லா ஏர்போர்ட் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னது? சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட். ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட். இதுக்கு என்ன ஹிண்ட் படித்தோம்? சர்தார் தர்பான் போட்டுக்கிட்டு குஜாலா இருந்தார். சர்தார் தர்பான் போட்டுக்கிட்டு குஜாலா இருந்தார். அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது? குஜராத். நெக்ஸ்ட் சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது? இன்னைக்கு என்ன ஹிண்ட் படித்தோம்? சிவாஜி வந்து என்னது? ஒரு மகான். சிவாஜி வந்து யாரு? ஒரு மகான். அப்போ மகாராஷ்டிரா. ஸோ சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னது? ஸ்ரீ குருராம் தாஸ் ஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதுக்கு என்ன ஹிண்ட் படித்தோம் நம்ம? ஸ்ரீ குருராம் தாஸ் ஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி குரு கிட்ட என்ன வாங்கணும்? பிளஸிங்ஸ் வந்து வாங்கணும். அப்போ ஜாப் அப்படிங்கிறது என்னது? பஞ்சாப். ஸோ ஸ்ரீ குருராம் தாஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது? பஞ்சாபில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சௌத்ரி சரண் சிங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். சௌத்ரி சரண் சிங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதுக்கு என்ன ஹிண்ட் படித்தோம்? சரண் லக்கில் பாஸ் ஆகி போயிட்டாரு. அப்போ லக்னோ எதோட கேபிட்டல்? உத்தரப்பிரதேஷ். அப்போ சௌத்ரி சரண் சிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது? இதுக்கு என்ன ஹிண்ட் படித்தோம்? போஸ் பெங்கால். அப்போ பெங்கால்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சுவாமி விவேகானந்தா ஏர்போர்ட். இதுக்கு என்ன ஹிண்ட் படித்தோம்? விவேக் ஒரு படத்தில் சட்டையை வச்சுட்டு ஜோக் பண்ணிகிட்டே இருப்பார். சட்டி. அப்போ என்னது? சத்தீஸ்கர். அப்போ சுவாமி விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன ஹிண்ட் படித்தோம்? ஸோ நெக்ஸ்ட் என்னது? நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது வந்து என்னன்னா நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா அவார்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க? ஆஸ்கார் அவார்டு. இதுக்கு என்ன ஹிண்ட் படித்தோம்? ஆஸ்கார் அப்படின்னாவே ஏஆர் ரகுமானுக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி படித்தோம். ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் போடுறவர். ஸோ ஃபிலிம்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆஸ்கார் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தாதா சாஹேப் பால்கே அவார்டு. ஸோ ஆஸ்கார் அவார்டு வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிலிம்காக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து தாதா சாஹேப் பால்கே அவார்டு. ஸோ தாதா சாஹேப் பால்கே அவார்டு இதுக்கு என்ன ஹிண்ட் படித்தோம்? ஸோ அருணாச்சலம் படத்தில் வந்து ரஜினி வந்து வந்தேண்டா பால்காரன் அப்படின்னு ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுவார். ஸோ பால்கே அப்படிங்கிறது ஒரு மூவியில் இருக்குது. ஸோ தாதா சாஹேப் பால்கே அவார்டு எதுக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிலிம்காக தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்னது? அர்ஜுனா அவார்டு. நான் ஒவ்வொரு கொஸ்டினாக சொல்ல நீங்கள் வந்து மைண்டில் வந்து இதுக்கு வந்து என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மைண்டில் வந்து கொண்டு வந்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த ஒரு வீக் ஃபுல்லாக அந்த ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கண்டக்ட் பண்ணுறேன்ல, அந்த ஸ்டாட்டிக் ஜிகே வந்து நீங்கள் பாருங்கள். வீக்கெண்ட் வந்து இதே மாதிரி குவிஸ் வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். அந்த குவிஸை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி குவிஸ் அட்டன் பண்ண தான் எக்ஸாமில் வந்து என்னென்ன அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும்.
ஸோ அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ண என்னோட அப்டேட்ஸாக இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னோட அப்டேட்ஸ் வந்து என்னன்னா ரெகுலராக வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அர்ஜுனா அவார்டு வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அர்ஜுனா அப்படின்னாவே மகாபாரதத்தில் அர்ஜுனன் வருவார். அப்போ அவர் வில்வித்தையில் நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அப்போ வில்வித்தை அப்படின்னாவே என்னது, அது ஒரு விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ். அப்போ அர்ஜுனா அவார்டு எது கொடுக்குறாங்க? ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாரத ரத்னா அவார்டு. ஸோ பாரத ரத்னா அவார்டு வந்து எது கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுக்கு என்ன ஹிண்ட் படித்தோம், பாரத் வந்து நல்ல ஆர்ட் வரைவார். சயின்ஸில் நல்ல ஆர்ட், நிறைய படம் தானே இருக்கும். ஸோ சயின்ஸ் நல்லா ஆர்ட் வரைவார். அவர் வந்து பொலிட்டிக்கல் சர்வீஸும் நல்ல ஒரு சர்வீஸும் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு அவர் ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி படித்தோம். ஸோ பாரத ரத்னா வந்து என்னென்னா ஆர்ட்டுக்காகவும் கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட்டு சயின்ஸ்க்காகவும் கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ்க்காகவும் கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்க்காகவும் கொடுக்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா மேன் புக்கர். ஸோ மேன் புக்கர், புக்குனாவே என்னது, ஒரு லிட்ரேச்சர், கல்வி அறிவு. அப்போ மேன் புக்கர் அவருக்கு எது கொடுக்குறாங்க அப்படின்னா லிட்ரேச்சருக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பரம்வீர் சக்ரா. ஸோ பரம்வீர் சக்ரா நமக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், மிலிட்ரிக்காக தான் இந்த பரம்வீர் சக்ரா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா துரோணாச்சாரியார் அவார்டு. ஸோ துரோணாச்சாரியார் அவார்டு வந்து என்னென்னா, நீங்கள் மகாபாரதம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, துரோணாச்சாரியார் வந்து என்னென்னா அர்ஜுனனுக்கே வில்வித்தை கற்றுக் கொடுத்தவர் தான் இந்த துரோணாச்சாரியார் அவார்டு. அப்புறம் என்னது, ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ்க்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ்க்கு வந்து துரோணாச்சாரிய அவார்டு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஜான்பித் அவார்டு. ஸோ ஜான்பித் அவார்டு எது கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அப்படின்னா தியான்சந்த் அவார்டு. ஸோ தியான்சந்த் அவார்டு அப்படின்னா இது எப்படி, நான் ஹிண்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு, சந்து. ஸோ சந்திரலாம் போய் விளையாடுறாங்க. அப்போ தியான்சந்த் விளையாடினாவே என்னது, ஸ்போர்ட்ஸ். அப்போ தியான்சந்த் அவார்டு எது கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் காளிதாஸ் சம்மன். ஸோ காளிதாஸ் சம்மன்னாவே என்னது, நிறைய பாடல்கள் எழுதியவர் தான் காளிதாஸ். ஸோ மியூசிக்கல் டான்ஸு, ஸோ மியூசிக்கல் கம்போசர், கிளாசிக்கல் டான்ஸு, கிளாசிக்கல் மியூசிக்ஸ் எல்லாமே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா காளிதாஸ் சம்மன்கிற அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, அவார்ட்ஸில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா போர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ விஓ சிதம்பரனார் போர்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே இருக்குது, விஓ சிதம்பரனாவே ஒரு தமிழ் பேர் மாதிரி இருக்குது, அது கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்குது. தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ டியூட்டுக்குரின்னு சொல்லுவாங்க, அதை டியூட்டுக்குரியில் இருக்குது. இது செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் இன் தமிழ்நாடு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாரதீப் போர்ட். ஸோ பாரதீப் போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தீபா ஓடிட்டா. இதுக்கான ஹிண்ட் நம்ம என்ன படிச்சோம், தீபா ஓடிட்டா. ஓடிட்டா அப்படிங்கிறனால என்னன்னா ஒடிசாவில் இருக்குது பாரதீப் போர்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹால்தியா போர்ட். ஸோ ஹால் பெங்கால். அப்போ ஹால்தியா பெங்கால் அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படிங்க, நியூ மங்களூர் போர்ட். ஸோ நியூவாக அவர் கார் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி படித்தோம். ஸோ கர்நாடகா. ஸோ கர்நாடகாவில் இருக்குது. நெக்ஸ்ட் விசாகப்பட்டினம் போர்ட். ஸோ விசாகப்பட்டினம் போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் டுமாரோலேருந்து நான் என்ன டாபிக் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா பேங்கிங் எக்ஸாமுக்கு. ஸோ பேங்கிங் அப்ரிவேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பேங்கிங் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி யூபிஎஸ்சிங்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லுமே ஸ்டாட்டிக் ஜிகேன்னு கேட்கும்போது இந்த அப்ரிவேஷன்ஸில் வந்து கொடுத்து இடையில வந்து என்ன வேர்ட் வந்து வரும் அப்படிங்கிறத நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே டுமாரோலேருந்து நான் உங்களுக்காக கண்டக்ட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக்கே ஒரு 30 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 1 மந்த் ஆர் 1.5 மந்த்க்குள்ளே இந்த 30 டாபிக்ஸே வந்து கவர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து இங்கிலீஷ் ஒர்க்கப்ஸும் அதோட குவிஸஸும் இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டடி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.